குட் மார்னிங். கிட்டத்தட்ட 2 நாளாக கேப் ஆயிடுச்சு, நான் வீடியோவே போடல. வந்ததுலேருந்தே கொஞ்சம் வேலை. நேற்று வந்து இலையெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணாங்க. மரம் ஃபுல்லாக வெறும் குழவி. 2 வருஷம் ஆகிடுச்சு சுத்தம் பண்ணி, அதனால் குழவி வந்துச்சா. இன்றைக்கி தான் வந்து ஏதோ பந்தெல்லாம் கட்டி எங்கள் அப்பா ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, நான் வெளியில் வந்து வீடியோ தான் எடுத்துட்டுருக்கேன். கிளம்பி வெளில வந்துட்டான். இவனை என்ன சொல்கிறது? டேய், இன்னும் டைம் ஆகல, போ. இன்னும் ஸ்கூலுக்கு டைம் ஆகல, உள்ளே போடான்னு சொன்னேன். போய் இந்த இடத்துல திருட்டு போய் நான் என்னன்னு போய் பார்த்தா சிவன் போய் எழுப்பி விட்டாங்க. அவள் இப்போ எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்கடா. தம்பி ஒன்றா அவளை நான் போய் எழுப்பி விடுனானே, அப்புறம் நீ எழுப்பி விட்டேன். இந்த மாதிரி தான் இடக்கு முடக்கு வேலை பையன். கிளம்பிட்டாங்க. இன்னையோட 3வது நாள் பரீட்சை நடக்குது. இதுக்கப்புறம் லீவ் விட போகிறாங்க. லீவ் விட்ட வேகம் அவ்வளோதான். அம்பல் ஜூட்டு திரும்ப எக்ஸாமுக்காக தான் மெயினாக நாங்கள் இப்போ வந்தது. பாட்டி எல்லாமே வந்திருக்காங்க. அப்புறம் நேற்றியே நாங்கள் நல்லா ட்ரை பண்ணோம். மரத்தில் எல்லாம் இறக்கணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பா ஃபுல்லாக இறக்கி தரேன்ட்டார். என்ன ஆடணும், என்ன எங்கேயுமே கிடைக்கல, எங்கள் வீட்டுக்குமே கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்களா. சரி, நல்லா நம்ம எண்ணெய் ஆடி வச்சுக்கலாம். ஒரு 10-15 லிட்டர் பக்கமாக வரும். எல்லாத்தையும் ஆடணும்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க இன்றைக்கி. அதான் இன்றைக்கி இந்த விளாகு. இப்போயே விளாகை கண்ணி பண்ணலாம் வாங்க. இப்போ என்ன இடத்துல காலை எடுத்து வச்சாங்க. இந்த வீடியோ எடுக்கிற வேலையை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. கேட்டால் என்ன தவமா வீடியோ எடுக்கிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ட்டு இருந்தா. அங்கே அம்பாரம் போயிட்டோம்னு வச்சுக்கலாம், உயிரை வாங்குவா எந்த நேரமும். அது ஏன் நீ இப்படி இருக்கம்மா? என்னம்மா? இல்லங்க, இங்க வந்தா ரொம்ப வேலையும் அதிகமாயிருது. அங்கன்னா எல்லாம் அவங்க எல்லாம் செய்யறாங்களா, எங்க அம்மா எங்க அக்கா அவங்க எல்லாம் செஞ்சுக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். இங்க வந்து நானே எல்லா வேலையும் செய்யறதுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. இவ வேறங்க பாருங்க, இங்கே விட்டுட்டு போயிடுவான் மூலம் என்னமோன்னு. அப்புறம் நிறைய பேர் டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன ஃபோனில் வீடியோ எடுக்கிறீங்க கேட்டிருந்தீங்களா? மோட்டரோலா Edge 50 ஃபியூஷனுங்க. அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு. இல்லையாமாங்க, ஃபுல்லானா அதில் ஒரு 5 காய் இருக்கு. 5 காய் தான். அடிக்கிற வெயிலுக்கு இளநீ குடிக்கலாம். இங்கே வெட்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணி வரும் திரும்ப சொல்லிட்டான். எனக்கு வேலை இருக்கும்ல. கரெக்டு தானே. அந்த மரத்தை சுற்றி வெறும் குழவி தான், குட்டி குட்டி. அங்கே வருங்க, அதில் எதோ வெட்டுறதே கஷ்டம் தான். எதோ ஏறி வெட்டிகிட்டு இருக்காரு. நானும் தான் செட்டாக இருக்காது. நல்ல வேலை நான் ஏறல. நான் குழவில இருந்தால் ஏறி அவ்வளோ க்ளீன் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதை வாட்டி காய்க்குதுங்க இந்த மரம். இது ஒன்று தான் ஓர வஞ்சினே எல்லாமே எந்த சீசன் பார்க்காம காய்ச்சிருக்கிறது அத்தி மரம் மட்டும்தான். அதனால திரும்ப வெட்டல. ஆனால் வெட்டணும். இந்த வாட்டி காய்ச்சி முடிஞ்சோன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் கிளையெல்லாம் கழிச்சு விட்டுருணும். ரொம்ப அதிகமாக வீட்டு மேலாம் கிடக்கு. இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்குது. மழை டைமுக்கு தான் வெட்டணும். ஹீட்டு தாங்க முடியலங்க. வெட்டின மட்டையெல்லாம் தூக்கி தோட்டத்தில் போட்டுருக்கேன். எங்கள் அப்பா சந்து வழியாக எடுத்து கொடுத்துருக்காரு. இருப்பா வரேன். இதே ஒரு பிரச்சனையா இருக்கு. எப்போ நாளும் வீடியோ ஆன் பண்ண மறந்துடுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணாங்க பேசி 1 நிமிஷம் கழிச்சு தான் அந்த வீடியோ வந்து ஆன் பண்ணவே இல்லை, ரெக்கார்ட் ஆகலங்கிறதே எனக்கு தெரியும். இன்னும் முடியலங்க. அதையெல்லாம் இறக்கி எங்கள் அப்பா பாவம் ஒரு மூலையில் போய் ஷட்டர்கிட்ட வெளியில் படுத்துருக்காரு. இன்னும் சூடே இல்லாத மாதிரி. உள்ளே படுப்பானாலும் படுக்க மாட்டேங்கிறாரு. மரம் ஏறி அதில் அவ்வளோ குழவிங்க கொச்ச கொச்சன்னு பறந்தது. சக்கையாக போட்டுருச்சு அவரை. இருந்தாலும் இறக்கிட்டாரு. ஒரு 40 காய்க்கு மேலே தான் இருக்குது. அந்த காய் வருமா என்னன்னு தெரியல. இளநின்னு பார்த்தா எங்கள் ஆசை கூட கிடைக்கல. ஒன்றும் 2-3 தான் கிடைச்சிது, அவ்வளோதான். இளநியும் இல்லை. சரி, ஏதாவது எண்ணெய்க்காகவே ஆகணும். தெரியும் இல்லை, எல்லாமே காயாயிடுச்சுங்க. கடைசியாக அந்த மரத்தில் ஏறி 2 வருஷம் ஆகுது. நாங்கள் மரமே ஏறல. என்னாலையும் ஏற முடியல, அவரும் அந்த பக்கம் வரலையா, அதனால நாங்கள் ஏறவே இல்லை. இன்னும் நாய் ஓடிச்சு. ஒரு நாய், வெள்ளை கலர் நாய் ஒன்று கிராஸ் ஆகிட்டே இருக்குங்க. அதான் பயமாக இருக்குது. வெறி நாய் நிறையா சுற்றுது. எங்கே வந்து போட்டு தள்ளிடுச்சுன்னா பத்தாவதுக்கு வேறு நாய் மாதிரியே குலைக்கிறது நிறையா பார்க்குறோங்க. அந்த என்னது அந்த வயதில் சட்டாக்காயி பாவம் இதாகிட்டு இருக்காங்களா. அதனால் சிவா போய் கூப்பிட்டு வருவோம். சிவா வந்து 2 நாளாவே சொல்லிட்டு போகிறான், அப்பா ஃபீஸை கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவன் ஒரு பக்கம். ஆமாம், அது கேட்டிருந்தாங்க நிறைய பேர். நீங்கள் எந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் மோட்டரில் Edge 50 ஃபியூஷன் தாங்க வச்சுருக்கேன். அந்த ஃபோனை வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் வாங்கி ஃபோன் வாங்கி 2 வருஷம் ஆகுதுங்க. டியூவில் தான் எடுத்தேன். ஃபோன் அருமையாக இருக்குது. ஆனால் செம்மையாக லேக் ஆகுது. சார்ஜ் சுத்தமாக நிற்காது. ஸோ இந்த ஃபோனை வாங்காதீங்க. மோட்டரோலா Edge 50 ஃபியூஷனை வாங்காதீங்க. விலை குறைஞ்சிருக்கு, ஆனால் வாங்காதீங்க. அதுக்கு பதில் மோட்டரோலா இப்போ 70 வந்திருக்கு. Edge 70 அதுவும் சூப்பராக இருக்குது. சார்ஜ் அருமையாக நிற்கிது. கேமரா காட்டி அட்டை கஷ்டம். வாய் கொஞ்சம் வளரும். இல்லை எனக்கு கிளைமேட்டு வாயெல்லாம் சூடாக வேற சோறு போட்டு போடுறாங்க. வாயெல்லாம் சுட்டு போச்சு. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக என் மச்சா ஒருத்தனுக்கு அந்த ஃபோன் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதான் வேணும் அடம் பிடிச்சி வாங்கினா. இப்போ நல்லா இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னா நானே மறந்துட்டேன். இதை விட ஒருபடி கேமரா மேலே நல்லா இருக்கு. 16 அப்டேட்டோட வருது. நிறைய ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபோனை வாங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இல்லை அது முடியாதுங்க. பார்த்தீங்களா இப்போ டக்கு டக்குன்னு ஓடுறோம். பார்த்தீங்களா பொறுமையாக பேசினா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் யார்கிட்டயும் நார்மலாக பேசணுமே இப்படி தான் பேசுவேன். அந்த ஃபோனை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் யூடியூபராக போகிறேன், விளாக் எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு உடனே போய் நத்திங் ஃபோனை வாங்குறது, ஐஃபோனை வாங்குறது, இந்த மாதிரி வாங்கிலாம் காசு அழிக்காதீங்க.
நீயே ஐபோன் வாங்கணும்னு தான் சொல்லுவாங்க. இப்ப மாசம் நம்மளால ஒரு 5000 சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா வாங்கலாம் ஐபோன்லாம். கேமரா குவாலிட்டி உங்கள்கிட்ட டப்பு இருக்கு வாங்கணும்னா நீங்க வாங்குங்க. மற்றபடி இது வாங்கலாம். கேமரா முடிஞ்ச அளவுக்கு இந்த லிட்டியா சோனி சென்சார் கேமரா வாங்குற போன் எல்லாம் வாங்கலாம். யூடியூபரா இருந்தால் நல்லா இருக்கும். மற்றபடி காசை போய் வீணா இருக்காதீங்க. எல்லாம் பிறகு வந்து பிளாட் எல்லாரும் படுத்து கிடக்காங்க. இப்போ நான் போய் அடிக்கிற வெயிலுக்கு இல்ல இருங்க அப்படியே அந்த தேங்காய் எத்தனை தேங்காய் இருக்கு அதை உருக்கி மிஷினா இருந்துருக்கேன். அதை அப்படியே காட்டுறேன் வாங்க. இந்த மிஷின் தான் நம்ம நண்பர்கிட்ட போய் கடனாக வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒன்று ரெடி பண்ணும் போது நம்ம இங்கே அரைச்சி போட்டுருக்காங்க பாருங்க. இங்கே அப்புறம் தோட்டத்தெல்லாம் கிடக்கு. 50 காயே வராதுன்னு தான் நினைக்கிறேன். இருக்கு கொஞ்சோண்டு இருக்கு. இருங்க குடிக்கலாம். ஐஸ் கட்டி இருந்தா போட்டு குடிக்கலாம்ல மாமா. ஆனா ஐஸ் கட்டி இல்லையே. இதெல்லாம் ரொம்ப ரேருங்க இந்த நாளைக்கு கிடைக்கிறதுக்கு. ஆமா நம்ம வீட்டில் அதுக்குதான் புள்ளைய பார்த்தா கண்ணீர் தண்ணி எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் பழமொழி. இளநீர் வேணா எடுத்து குடிச்சிக்கலாம். ஓட்ட போட சீக்கிரம். கரண்டியில் போடுமா. இதே வந்து அரைக்காய் தாங்க. வெத்து காய் தான் இருந்தாலும் தண்ணி நிறைய இருக்கும். போய் ஊற்றி குடிச்சுக்கோ போமா. அவ்வளோதான். தண்ணி எப்படிமா இருக்கு? டேஸ்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. சீரியஸா கப் உறிஞ்சிடாது. இளநீர் உள்ள முழுங்கிடாத. ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். தேங்காவா இருக்குது. வெய்ய நாளுங்கனால தண்ணி நல்லா டேஸ்டா இருக்குங்க. மழை நாளில் கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனா தேங்காய் உள்ள குட்டியா தான் வரும். என்னமோ தெரியல. முன்னெல்லாம் நல்லா சைஸா வந்தது. சைஸ் வர மாட்டேங்குது. சத்து பத்தல என்னமோ. ஐயோ குலவி. இதுதான் தேங்காயோட சைஸே. என்னால் பிரிக்க முடியல சாமி. தேங்காய்லாம் உரிச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க. கடைசியாக ஒரு 200 தேங்காய் உரிச்சாங்க. தேங்காயெல்லாம் எடுத்து உரிச்சிட்டேங்க. மொத்தமாக ஒரு 50 காய் கூட வரல. இன்னொரு மரத்தை எங்கள் அப்பா இறக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடிச்சாதான் எடுத்து எண்ணெய் ஆடலாம். இது மினிமம் ஒரு 8 லிட்டர் 10 லிட்டர் வருமா? 5 லிட்டர் சொன்னாங்க எங்க பாட்டி. ஏன்னா காய் கம்மியாக தான் இருக்கு. 100 காய்க்கு மேலே வரும் நான் கணக்கு போட்டேன். அவ்வளோ காய் இல்லை. 1-2 விழுந்து பாதி வீணா போச்சு. முளைச்சது கொஞ்சம். அப்புறம் நாங்க சட்னி அரைக்கிறோம். அது இதுன்னு நிறைய புக் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் புக் பண்ணி பாட்டிக்கு எங்களுக்கே சரியா போயிரும் மாட்டுக்குங்க அரைக்கிறது. ஆமா அதான் ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் நான் அந்த வீடியோ பெருசாக கண்டிப்பாக பண்ணல. இது மேலே நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.